இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனம். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அனாதி தேவன்னா இட்டர்னல் காட். என்றென்றும் அவர் ஜீவித்திருக்கிறார். என்றென்றும் அவர் அரசாளுகிற தேவனா இருக்கிறார். என்றென்றும் அவர் இருக்கிறவர். இட்டர்னல், முடிவே இல்லாதவர், ஆதியும் அந்தமும் ஆன தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அடைக்கலமா இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நித்திய புயங்கள்னா அவருடைய பலத்த கரம் உனக்கு ஆதாரமா இருக்கிறது. அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி, நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்களை எல்லாம் இன்னைக்கு நமக்கு முன்பாக அவர் துரத்தி அதை அழித்து போடு என்று கட்டளையிடுவாராம். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். சங்கீதம் 18:2 பாருங்க, நீங்க தேவனை எப்படி உயர்த்தணும், அவருடைய நாமத்தை நீங்க சொல்லி துதிக்கும் போது சத்ருவானவன் என்ன பண்ணுவான், உங்கள் முன்னின்று ஓடி போவான். ஏன்னா கர்த்தருடைய நாமம் எப்படிப்பட்டதான், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறவரும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். பாருங்க, தாவீது தேவனை மகிமைப்படுத்துவதில் அவருக்கு இணை ஒருத்தருமே இருக்க முடியாது. நீங்கள் சங்கீதத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லையிலையும் தேவனை அவர் எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தி உயர்த்துகிறார் பாருங்க. அவர் தேவனை பற்றி கொண்டு இருந்தார். கர்த்தரும் அவன் பட்சத்தில் இருந்ததுனால தான் எல்லா சத்துருக்களையும் தாவீது முன்னின்று கர்த்தர் துரத்த அவனுக்கு கிருபை செய்தார். ஏன்னா தேவனை எப்பொழுதும் அவன் மகிமைப்படுத்துகிறவனா இருந்தான். அப்போ இன்னைக்கு அவருடைய நாமத்தை நாம் சொல்லி துதிக்கும் போது நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களையும் தேவன் துரத்தி போடுவார். அதை நம் கால்களுக்கு நசுக்கி போட ஒப்பு கொடுப்பார். சங்கீதம் 18:2 சொன்னது போல, அவரே என் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர்னு சொல்லுங்க. நான் நம்பி இருக்கிறவர் நீரேன்னு சொல்லி அறிக்கையிடுங்க. அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். ஏன்னா அவரது வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படியா இருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட பெரிய தேவன் பாருங்க இல்லையா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்போ பெரிய தேவன் அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் ஓடி போகும், நம்மை விட்டு ஓடி போவார்கள். ரோமர் 16:20 பாருங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே இருப்பதாக. அப்ப கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இருக்குன்னா, அவர் இரக்கமும் அவர் தயவும் நம்ம கூட இருக்குன்னா, சமாதானத்தின் தேவன் அவர் நமக்கு சமாதானத்தை தருவார். சத்துருக்கள்னால வர போராட்டத்தினால இன்னைக்கு சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களா? உங்கள் குடும்ப எல்லையிலும் சரி, வேலை ஸ்தலங்களிலும் சரி, படிக்கிற எல்லைகள் சரி, எந்தெந்த எல்லையில் நீங்கள் போராட்டத்தை சந்திக்கிறீங்களோ, சத்துருக்கள் நிமித்தம் நீங்கள் எந்த எல்லையெல்லாம் நீங்கள் தலைகுழிந்து போகிறீங்களோ, தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் அந்த சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நீங்கள் நசுக்க தேவையில்ல, கர்த்தர் அதை நசுக்கி உங்கள் கால்களுக்கெல்லாம் அதை நசுக்கி போடுங்கன்னு சொல்லி நம்ம கட்டளை கொடுப்பாராம். பாருங்க, நமக்காக அவர் யுத்தத்தை செய்கிற தேவன் இல்லையா. அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் பராக்கிரமம் உள்ள தேவன். அதனால இன்னைக்கு நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா மனுஷிக வல்லமையும் அவர் முறியெடுத்து நம் காலில் நசுக்கி போட்டு நம்ம கரத்தில் நம்ம கால்களின் கீழே அதை ஒப்பு கொடுத்துருவார். விசுவாசிங்க, தேவன் நமக்கு எப்படிப்பட்ட அடைக்கலமா இருக்காருன்னு ஏசாயா 25:4 பாருங்க. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், எப்படி இருக்கு, நமக்கு விரோதமான வருகிற சத்ருவினுடைய போராட்டம் பெரு வெள்ளத்தை போல் சீரலாய் வருது, கோபமாக வருது. சத்துருக்கள் எப்படி வருவாங்க, கோபமாக இருப்பாங்க, நம்ம மேலே எரிச்சலாக இருக்குவாங்க. அப்படிப்பட்டது எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, வெள்ளம் எப்படி சீரலாக வந்து ஒரு பாறையில் மோதுது, ஒரு சுவற்றின் மேலே மோதுதுன்னா எப்படி இருக்கும், அதை போல இருக்குமா. அதே போல் அவர் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமுமா இருக்கிறாரு. பாருங்க, ஏழைக்கு தேவன் எப்படி இருக்காரு, பலனா இருக்கிறார். நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு, அதாவது
தனக்கு மேலாக இருக்கிற அதிகாரத்தின் கீழே சிலர் நசுக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க இல்லையா. அவங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவங்களுக்கு மேல் அதிகாரிகள் அவங்கள எப்போ நெருக்கி கொண்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்போ இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்ட பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார்னு இருக்கு. அப்போ வெயிலுக்கு ஒதுங்குற நிழல் எப்படி நமக்கு சுகமாக இருக்கும், வெயில் அடிக்கும் போது எங்கே நிழல் கடிக்கும்னு ஓடுவோம் இல்லையா. அதுபோல் இன்னைக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் விசுவாசிப்போம். நீதிமொழிகள் 18:10 பாருங்க, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்கு எதிராக வருகிற இந்த சத்துருக்களின் போராட்டத்திலேருந்து எங்களை விடுதலை ஆக்குங்கப்பான்னு சொல்லி நீங்கள் ஜபத்தில் நீங்கள் அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது அவருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகம். துருகம்னா உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அவருடைய நாமம். அப்போ நீங்கள் அதில் ஓடி போய் சுகமாக இருக்கலாம். அப்போ கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்குது. ஏசாயா 26:4 பாருங்கள், அவருடைய கர்த்தருடைய நாமம் என்ன? நித்திய கண்மலை, யெகோவா என்னும் நித்திய கண்மலையா இருக்காராம். பாருங்க, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். அப்போ நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் நம்முடைய கண்மலையாகிய கர்த்தர் பேரில் இருக்கும்னா, கண்மலை எப்படி எவ்வளோதான் பெருவெல்லம் மோதினாலும் அது உடையாது, அது உடைக்கப்படாது இல்லையா. அது எந்த விதத்திலும் சிதறுண்டு போகாது. ஏன்னா அது கண்மலை, அது உறுதியானது. அப்படி கர்த்தருடைய நாமம் உறுதியான கண்மலையாக இருக்கிற யெகோவா என்னும் அந்த நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது, நாம் நம்பும்போது, அவரை நாம் நம்பும்போது தேவன் சத்துருக்களை நம் முன்னின்று துரத்தி அதை நம் கால்களுக்கு கீழே அழித்து போடும்படியாக ஒப்பு கொடுப்பார். சில வசனங்களை நான் சொல்லும்போது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஜபத்தில் உங்களுக்கு அந்த மாதிரியான உங்கள் எல்லைகளில் போராட்டங்கள் மனுஷர்கள் மூலமாக இருக்குன்னா, அவன் மனுஷன் நமக்கு எதிராக இல்லை, அவனுக்குள்ளாம் கிரியை செய்கிற பிசாசை தான் நம்ம எதிர்கொள்ளணும். அவன்தான் நமக்கு சத்ருவாக இருக்கிறான், மனுஷன் கிடையாது. அவங்களுக்குள்ளாய் செய்யும் கிரியைகள் தான். அதனால் அதை தான் நம்ம கடிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள்னு நம்ம வெளிப்படுத்தல் 12:11 கூட பார்க்குறோம். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். சங்கீதம் 46:1 பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். அப்போ ஆபத்து காலத்தில் நம்மை நோக்கி வருகிற எல்லா ஆபத்துகளிலும் இருந்து நம்மளை நீங்களாகி ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவர்தான் நமக்கு அடைக்கலமும் பலனுமாகிய தேவன். இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபிங்க. சங்கீதம் 46:1. அதே போல் சங்கீதம் 91:1-2 வசனங்களில் பாருங்கள், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ கர்த்தரின் மறைவில் இன்னைக்கு நாம் இருக்கிறோன்னா, ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நிழல், அவர் கரத்தின் நிழலில் நீங்கள் போய் இன்னைக்கு அடைக்கலம் புகலாம். ஏன்னா உங்களுக்கு வருகிற எல்லா போராட்டங்கள்ல இருந்தும் தேவன் உங்களை பாதுகாத்து விடுவிக்க வல்லவர். எப்படி நீங்கள் ஜபத்தில் அவருக்கு நோக்கி விண்ணப்பம் செய்யணும்னா, 2வது வசனம் பாருங்க, சங்கீதம் 91:2, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அப்போ நீங்கள் தான்ப்பா எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறது உங்களை மாத்திரம்னு சொல்லி நம்ம முழுவதும் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து ஓடும்போது எல்லா சத்ருக்கன் கிரியைகளையும் தேவன் முறியடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இது மாத்திரம் இல்லை, நம்மளை யூதா 1:24 சொல்கிறார் பாருங்க, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் போராடுகிற போராட்டத்துக்கு எல்லாத்துக்கும் உங்கள் கூட துணை நின்று சத்துருக்களை அழித்து உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்க ஒப்பு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் இருக்க போகிற அந்த மகிமையான பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, எப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன், அவர் எவ்வளவு அன்பும் இரக்கமும் நம்ம மேலே வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் இன்று கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தின்படியே அவர் நமக்கு அடைக்கலம், அவருடைய புயம் நமக்கு ஆதாரம். அதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் நம் கூட இருந்தும் பலத்த கிரியைகளை செய்யும். ஆமீன்.